தமிழ்நாட்டில் நாள்தோறும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதற்கு போதைப் பொருட்களின் புழக்கமே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு நயினார் நாகேந்திரன் சென்று பெற்றோரிடம் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மாணவி படுகொலை தொடர்பான வழக்கில் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட காவல்துறையினர் கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே எப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸோட கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா, அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? முன்னதாக திருநெல்வேலியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், வர்த்தக சிலிண்டர் விநியோக பாதிப்பு அடுத்த 2 வாரங்களில் சீராகும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதற்கு போதைப் பொருட்கள் புழக்கமே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பினை அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்நிலையில் பணம், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு கொடுப்பதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் மாநிலம் முழுவதும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 27,50,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பூவிருந்தவல்லியை அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை மடக்கி சோதனை நடத்திய போது அவர்களிடம் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 27,50,000 பணம் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து செம்பரம்பாக்கத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரிடமிருந்து 27,50,000 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் நிலம் வாங்குவதற்காக பணத்தை எடுத்துச் சென்றதாக கூறிய நிலையில் உரிய ஆவணங்களை கேட்ட நிலையில் பணம் எடுத்து செல்வதற்கு ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தஞ்சாவூர் அருகே அம்மன்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழு மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2,90,960 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் அருகே அம்மன்பேட்டை புறவழிச்சாலை பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி முருகன் தலைமையில் பெண் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரவிந்த் என்பவர் ஓட்டி வந்த பைக்கினை சோதனை நடத்திய போது அதில் ஆவணங்கள் ஏதுமின்றி லட்சக்கணக்கில் பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அப்பணத்தை தஞ்சை தாசில்தார் அலுவலகத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தனர். இதில் பைக்கில் கொண்டுவரப்பட்ட தொகை 2,90,960 ரூபாயை தஞ்சை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு நடத்தினர். தேர்தல் பார்வையாளராக ஒடிசா மாநிலத்தின் கைத்தறித்துறை செயலர் குகன் பூனம் தபஸ் விருத்தாச்சலம் அருகே புதுக்கூரைப்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் ஆய்வு நடத்தினார். அப்போது விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரும் விருத்தாச்சலம் கோட்டாட்சியருமான விஷ்ணுபிரியா, விருத்தாச்சலம் வட்டாட்சியர் உதவி தேர்தல் அலுவலரான பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே இடத்தில் அதிக வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள வளாகம் மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடிகளை தேர்தல் பொது பார்வையாளர் அனுப்பமா இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பின்லே மேல்நிலைப் பள்ளியில் ஒரே பள்ளி வளாகத்தில் 10 வாக்களிக்கும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு இந்த அளவிற்கு வாக்களிப்பதற்கான வசதிகள் உள்ளதா, வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவாக உள்ளதா என்பது குறித்து தேர்தல் பொது பார்வையாளர் அனுப்பமா இன்று நேரில் ஆய்வு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பதட்டமான வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ள நெடுவாக்கோட்டை, நீடாமங்கலம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.